செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய பிறகு மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் தனியார் நிறுவனம் வடிவமைத்துள்ள மிஷன் ரூமி ராக்கெட் சென்னை கேளம்பாக்கத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Yes. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இன்று விண்ணில் ஏவப்பட்ட மிஷன் ரூமி ராக்கெட்டின் செயல்பாடுகள் என்ன? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மிஷன் ரூமி என்ற ராக்கெட் சென்னைக்கு அருகே விண்ணில் சீறி பாய்ந்திருக்கிறது. பொதுவாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்துதான் ராக்கெட் என்பது விண்ணில் ஏவப்படும். இந்நிலையில் ஒரு புது முயற்சியாக சென்னைக்கு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மிஷன் ரூமி என்ற ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மிஷன் ரூமி ராக்கெட்டில் விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்கள் என்னென்ன, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, இந்த ராக்கெட் பற்றிய முழு விவரங்கள் என்னென்ன என்று பார்க்கும்போது சென்னையை அடுத்த கீழம்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய ஸ்பேஸ் ஜோன் இந்தியா என்ற தனியார் நிறுவனம் மிஷன் ரூமி என்ற ஒரு சிறிய அளவிலான ராக்கெட்டை வடிவமைத்திருக்கிறது. குறிப்பாக 3 சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி செல்லும் வகையில் இந்த மிஷன் ரூமி என்ற ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட்டுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த ராக்கெட் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரோவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பல விஞ்ஞானிகளுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த மிஷன் ரூமி என்ற ராக்கெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 80 கிலோ எடையில் இருக்கக்கூடிய இந்த ராக்கெட்டின் உதிரி பாகங்களை சுமார் 6000 அரசு பள்ளி மாணவர்கள் இதுல பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதும் இதனுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3 சிறிய செயற்கைக்கோள்கள் இப்போது விண்ணில் ஏவப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தரைதளத்தில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் உயரத்துல விண்ணில் அந்த புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன என பார்க்கும்போது காலநிலை மாற்றம், அதே போல புற ஊதா கதிர்வீச்சு, காற்றின் தரம், இந்த 3ஐயும் இந்த சிறிய அளவிலான ராக்கெட் மூலம் தரவுகளை சேகரிக்க முடியும் என்று அந்த தனியார் ராக்கெட் நிறுவனம் சார்பில் நமக்கு தகவல் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சரியாக 7:27 அளவில் இந்த ராக்கெட் என்பது விண்ணில் சீறி பாய்ந்ததையும் பார்க்க முடிகிறது. இதற்காக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் ஒரு தற்காலிகமாக மொபைல் லான்ச் பேட் என்று சொல்லக்கூடிய நடமாடும் ஏவுதளம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மொபைல் லான்ச் பேட் மூலமாக இந்த ராக்கெட் என்பது விண்ணில் சீறி பாய்ந்திருக்கிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும், விண்வெளி துறையில் ஒரு புதிய சாதனையை படைக்கும் வகையிலும், விண்வெளி துறையை பலரும் தெரிந்து கொள்ளும் வகையிலும் இந்த தனியார் நிறுவனம் சார்பில் இதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பல கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில சுமார் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வகையிலையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக சென்னைக்கு அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் ரூமி ராக்கெட் வந்து இன்னைக்கு விண்ணில் சீறி பாய்ந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.